ஆனால் அகலமான டயர் போட்டால் வண்டி வேகமாக போகுமாண்ணா? அகலமான டயர் போட்டால் வண்டி ஸ்பீடாலாம் போகாதண்ணா. அது ஒரு மித்து தான். நீங்கள் அகலமான டயர் போட்டால் உங்களுக்கு ரோட் டயர் ப்ராடாக இருக்கும். மேபி உங்களுக்கு ரோட் கிரிப் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் ஆக்சுவலாக வந்து வண்டி ஓட்டுறது ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். உங்களுக்கு சைடு வால் குறையுது. நீங்கள் அகலம் டயர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உங்கள் சைடு வால் டயர் குறைஞ்சிடும். சைடு வால் குறைஞ்சா உங்களுக்கு கிரிப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் ஹார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பெரிய விஷயம் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் வந்து ஷார்ப் கட்டு எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு ஷார்ப் யூ எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ப்ராட் டயர் போட்டிங்கன்னா அந்த டயர் வந்து சம்டைம்ஸ் சைடு வாலில் டச் ஆகும், அந்த பாடி சைடு டச் ஆகும். ஸோ நீங்கள் ஷார்ப் யூவெல்லாம் எடுக்க முடியாது. அகலமான டயர் போடுறது வந்து ஜஸ்ட் ஃபார் லுக்ஸு, ஃபார் மேபி அந்த அந்த ரோட் கிரிப் ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி. ரோட் கிரிப் இருக்கும், ஆனால் அந்த ஸ்டெபிலிட்டி நீங்கள் சொல்கிற பாருங்கள், அந்த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் அது ஒன்று கொஞ்சம் கம்மியாக ஆக்சுவலாக ஆகிடும். ஏன்னா உங்கள் வண்டி ஓட்டுறது ஸ்டிஃப் ஆகினா உங்களுக்கு ஒரு அந்த ஸ்டேபிள் ஃபீல் இருக்காது. நாங்கள் ஜென்ரலாக வந்து ப்ராட் டயர் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஒய் டயர் போட்டால் எப்போவுமே சேஃபர். அது போட்டிங்கன்னா உங்கள் வண்டியில் வேறு எந்த இம்பேக்ட் வராது. நீங்கள் வண்டி பர்ஃபெக்டாக ஸ்டேபிளாக கம்ஃபர்டபுளாக ஓடும்.